Hi friends, welcome to my channel TNUSR Police Exam Model Test 21 பார்க்கலாம். First question. தைராக்சின் குழந்தைகளுக்கு குறைவாக சுரப்பதால் ஏற்படும் நோய். Answer கிரெட்டினிசம். 2. எலும்புகளில் கால்சியம் குறைவதால் எளிதில் உடையும் தன்மை. Answer ஆஸ்டியோபோரோசிஸ். 3. நாளமில்லா சுரப்பிகளான தைராய்டு பிட்யூட்ரி சுரப்பிகளில் காணப்படும் புற்றுநோய் வகை. Answer அடினோமா. 4. எலும்பினை வெளிப்புறமாக சூழ்ந்துள்ள கடின தோல் போன்ற அமைப்பிற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் பெரியாஸ்டியம். 5. பந்து கிண்ண மூட்டுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் தோள்பட்டை இடுப்பு எலும்புகள். 6. பூஞ்சையின் செல் சுவர் டேஸ் என்னும் பொருளால் மூடப்பட்டுள்ளது. ஆன்சர் கைட்டீன். 7. உண்ணத்தகுந்த காளான். ஆன்சர் பி மற்றும் சி சரி. அகாரிகஸ் கம்பெஸ்டரிஸ், அகாரிகஸ் பைஸ்போரஸ். 8. ஆஸ்துமா நோயை கட்டுப்படுத்துவது. ஆன்சர் எபிட்ரா. 9. நீர் மலர்ச்சியால் நீர் சூழ்நிலை தொகுப்பு முழுவதுமாக அளிக்கப்படுகிறது. இந்நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் யூட்ரோபிகேஷன். 10. 1950 அழிந்த இனமாக உள்ளது. ஆன்சர் சிறுத்தை. 11. கருப்பு தங்கம் என்றழைக்கப்படுவது. ஆன்சர் பெட்ரோலியம். 12. கப்பல் மற்றும் மின் நிலையத்தில் எரிபொருளாக பயன்படுவது. ஆன்சர் எரிபொருள் எண்ணெய். 13. நெகிழி வண்ணப்பூச்சி நாப்தலின் உருண்டை தயாரிக்க பயன்படுவது. ஆன்சர் கரித்தார். 14. பொறுத்துக. பொருளின் அளவு. ஆன்சர் மோல். அடுத்து தலக்கோணத்தின் அலகு. 2வது தலக்கோணத்தோட அலகு ரேடியன். அடுத்து திண்ம கோணம். திண்ம கோணத்துக்கு ஸ்டீரேடியன். ஆன்சர் ஸ்டீரேடியன். அடுத்து ஒளிச்செறிவு. ஆன்சர் கேண்டிலா. அடுத்த கொஸ்டின் 15. திமிங்கலங்களை வேட்டையாடுவதை தடை செய்ய காரணமாக இருந்த இயக்கம். ஆன்சர் பசுமை அமைதி. 16. 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள உலோகம். ஆன்சர் பிசி சரி, அதாவது சீசியம் கேலியம். 17. நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை விகிதம் மற்றும் பருமன் விகிதம் முறையே. ஆன்சர் 1:8 2:1. விளக்கம் சொல்கிறோம், தெளிவாக கேட்டுக்கங்க. நிறை விகிதம் சொன்னாங்கன்னா நம்ம H2O எழுதுறோங்க இல்லையா. ஹைட்ரஜனோட அணு எண் 1, ஆக்சிஜனோட அணு எண் 8. அதுதான் நிறை விகிதம். இதே பருமன் விகிதம்னா H2O 2 H இருக்குது, 1 O இருக்குது. அதை 2:1 எழுதுறங்க. நிறை விகிதம்னா என்ன, பருமன் விகிதம்ன்றதை புரிஞ்சுன்னு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து 18. கண்ணாடியை கரைக்க வல்ல அமிலம். ஆன்சர் ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம். இதை நீங்கள் இங்கிலீஷில் எழுத்தில் கொடுத்தாங்கன்னா HF. அடுத்து 19. பொறுத்துக. லிட்னைட் அதுக்கான ஆன்சர் 25 35%. பிட்டுமன் 46 86%. ஆந்த்ரசைட் 87 97%. ஆந்த்ரசைட்டில் தான் அதிக அளவான கார்பனோட சதவீதம் இருக்குது. அடுத்து 20. கண்ணாடி துண்டு பட்டு துணியில் தேய்க்கப்படும் போது பெறுவது. ஆன்சர் நேர் மின்னூட்டம். 21. சரியானது எது? 4மே சரி. மொத்தம் 4 கொஷின் கொடுத்துருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, வைரம் மினுமினுக்க முக்கிய காரணம். ஆன்சர் முழு அக எதிரொலிப்பு. அடுத்து 2. பெரிஸ்கோப் கிளைட்டாஸ்கோப் கருவியில் பயன்படுவது. ஆன்சர் பன்முக எதிரொலிப்பு. அடுத்து 3வது, ஒலி அதாவது சவுண்டு வெற்றிடத்தில் பரவாது. 4. சீலியரி தசைகள் சுருங்குவதாலும் விரிவதாலும் விழிலென்ஸின் குவிய தூரம் மாற்றமடைவதற்கு கண் தக அமைதல் என்று பெயர். அனைத்துமே சரி. 22. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம். ஆன்சர் பிப்ரவரி 9. 23வது கொஸ்டின், உலக நுகர்வோர் தினம். ஆன்சர் மார்ச் 15. 24. ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது. ஆன்சர் இசை மற்றும் நடனம். 25வது கொஸ்டின், இன ஒதுக்கல் கொள்கை முடிவிற்கு கொண்டு வந்த ஆண்டு. 1990. 26. பிராமணர் அல்லாதவர்களுக்கு விடுதியை நடத்தியவர். ஆன்சர் சி நடேச முதலியார். 27. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி. ஆன்சர் 30. 28. துணை குடியரசுத் தலைவர் பதவி குறித்து கூறும் அரசியலமைப்பு விதி. ஆன்சர் விதி 63. 29வது கொஸ்டின்,
லோக்சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 543. 30வது கொஸ்டின். தேசிய கல்வி வளர்ச்சிக் கொள்கை அறிமுகப்படுத்திய ஆண்டு. ஆன்சர் 1986. 31. நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். 26 ஜனவரி 1950. 32. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர். ஆன்சர் பி. ரங்கையா நாயுடு. 33. எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் கான் அப்துல் காபர் கான். 34. சி.ஆர். தாஸ் மற்றும் மோதிலால் நேரு தோற்றுவித்த கட்சி. ஆன்சர் சுயராஜ்ய கட்சி. 35. கேரளாவைச் சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. ஆன்சர் ஸ்ரீ நாராயண குரு. 36. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒற்றை நாணயம். ஆன்சர் யூரோ. 37. ஹிட்லர் சிறையில் இருந்தபோது எழுதிய நூல். ஆன்சர் ஏ மற்றும் சி சரி. எனது போராட்டம் மெயின் கேம்ப். 38வது கொஸ்டின். வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்ட ஆண்டு. 1772. 39வது கொஸ்டின். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு. கிபி 1600. 40. மலையெலி என்றும் தக்கான புற்றுநோய் என்றும் சிவாஜியை அழைத்தவர். ஆன்சர் அவுரங்கசீப். 41. முதுமொழி காஞ்சி என்பது டேஸ் திணையின் துறைகளுள் ஒன்று. ஆன்சர் வந்து காஞ்சி. அதிலே காஞ்சி இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 42. பெட்டி என்பது டேஸ் பெயர் ஆகும். ஆன்சர் வந்து இடுகுறி பெயர். 43. மதுரை என்பது டேஸ் பெயர். ஆன்சர் இடப்பெயர். மதுரைன்றது ஒரு இடம். 44. நான்மணி மாலை என்பது டேஸ். ஆன்சர் சிற்றிலக்கியம். 45. சதுரம் என்பது டேஸ் பெயர்னா குணப்பெயர். 46. பொறுத்துக. காஞ்சி. ஆன்சர் பட்டாடைகள். காஞ்சி பட்டுப்படம்ன்றாங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருப்பூர் பின்னலாடை. திருப்பூர் பனியன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனால் பின்னலாடைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை சுங்குடி புடவைகள், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உறையூர் கண்டாங்கி சேலைகள். அடுத்து சென்னிமலை போர்வைகள். இந்த லாஸ்ட் 3 தான் கொஞ்சம் இதாக இருக்கும், அது மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து 47. அம்மானை என்பது டேஸ் விளையாடும் விளையாட்டு. ஆன்சர் பெண்கள். 48. 125 216 கனமூலம். கனமூலம்னா 3 தடவை வகுப்படணும். 5 நீங்கள் 3 தடவை பிறக்கணிங்கன்னா 125 கிடைக்கும். அதே நீங்கள் 6 3 தடவை பிறக்கணிங்கன்னா 216 கிடைக்கும். ஆன்சர் வந்து 5/6. அடுத்து 49. அரை வட்டத்தில் அமையும் கோணம். ஆன்சர் செங்கோணம். 50. முக்கோணத்தின் மையக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி. ஆன்சர் நடுக்கோட்டு மையம்.